படப்பிடிப்பு தளத்தில் பாலச்சந்தர் கமல்ஹாசன், பாலச்சந்தர் ரஜினி ரிலேஷன்ஷிப்பை எப்படி பார்த்தீங்க நீங்கள்? பாலச்சந்தர் ரஜினி ரஜினிக்கு ரிஹர்சல் கொடுத்துட்டு இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், கமல் சாருக்கு கொடுக்கறத விட அதிகமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். ஓ, சில விஷயங்கள், சில ஸ்டைலெல்லாம் அவராக பண்ணுவார்ல, அது சுதந்திரமாக அவர் பண்ணுவார். இல்லை சில இடங்களில் அது வேண்டாம்னு கூட சொல்லுவார். ஓ, ஆனால் கமல் சார் டோட்டலி ஃப்ரீ. அவராக தான் என்ன மூமெண்ட்டு தான் நான் ஒருத்தர் டேரக்டர் சொல்லணும், அங்கேருந்து வரேன், இங்கேருந்து இங்கே நின்று பார்க்குறேன், இங்கே பேசணும் அப்படின்னா அவர் ஸ்டைலில் அவர் சிலதெல்லாம் பண்ணுவார். அதை அப்ரூவ் பண்ணியிருக்காரு டேரக்டர். பட் ஒர்க்கிங் வித் போத் இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஒன்றும் ஸ்ட்ரெயினாக தெரியல. இது டைரக்டர் ரெண்டு பேருமே டைரக்டருக்கு நல்ல மதிப்பு கொடுத்தாங்க. டப்பிங்கு அதெல்லாம் சில இப்போ டோட்டலாக நான் தான் டப்பிங் இன்சார்ஜுங்கும் போது சில நேரங்களில் அந்த வெயிட் என் தலையில் இருக்கும். இல்லை சார் ஒன் மோர்னு கேட்டு எல்லாரையும் பகைச்சிக்கிற அந்த இது எனக்கு இருந்தது. சில என்னதான் ஒன் மோர் கேட்டால் பிடிக்கிறது இல்லை, யாருக்கும் பிடிக்கிறது இல்லை சார். நீங்கள் சொல்கிறபடி தான் பேசணுமா, இது ஏன் ஸ்டைல் இல்லை சார், பாலச்சந்தர் சார் ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது பட்டண பிரவேசம் படம் முடிஞ்சு டைரக்டர் சிங்கப்பூருக்கு போயிருந்தார் ஒரு ஷோவுக்கு. ட்ரூப்போடு போயிட்டு வந்திருந்தார். அப்போ இவர் சின்ன சிவாஜின்னு சொல்லுவோம் அவரை, கணேஷ், ஜெய் கணேஷ் பாடா படுத்திட்டார் சார் டப்பிங்கில். அதுக்கு தான் அவனை வச்சுருக்கேன். கம்ப்ளைண்ட்டே ஏற்றுக்க மாட்டார். அதே பட்டண பிரவேசத்தில் ஒரு முன்னுரை வரும், கிராமத்துலேருந்து பட்டணத்துக்கு வர்றாங்க அப்படிங்கிறது. அந்த முன்னுரையை அவர் படித்தார். நான் தான் டப்பிங்கில் இன்ஜினியர் பக்கத்தில் உட்காந்தேன். சார் ஒன் மோர்னு அப்படி திரும்பி பார்த்தாரு, அவர்கிட்டே ஒன் மோர். அதுக்கப்புறம் சார் அந்த இடத்துல வந்துட்டேன், அது சொல்லி ஆகணும், இந்த மாடுலேஷன் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார்னு இப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு ஒன் மோர்னார். பண்ணோம். வந்ததுக்கப்புறம் பிக்கப் பண்ணிட்டடா நீ அப்படின்னாரு. சூப்பர். மாடுலேஷனை பிக்கப் பண்ணிட்ட அப்படின்னு என்னை பாராட்டினார். ஆக்சுவலாக நான் அன்புள்ளத்தான் படம் பண்ண போகிறேன்னு சொன்னோன்னே அவர் உடனடியாக அனுமதி கொடுக்கல. ஏன்னா நீ தான் டப்பிங் பார்க்குற, நீ தான் டைலாக் கோச்சாக இருக்க, இன்னொரு ஆளை நான் எப்போ பிடிச்சி எப்போ நான் அவனை டெவலப் பண்ணுறது அப்படின்னாரு. இல்லை சார் கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும்போது தானே சார் நான் படம் பண்ண முடியும் தான்